வணக்கம். நாம் செட்டிநாட்டில் இருக்கிற சிறுவயல் அப்படின்ற ஒரு ஊர். சிறுவயல்ன்றது வயல் சார்ந்த இடமா இருக்குது. இங்கே கிராம கோயில்கள் நிறைய இருக்குது. அதாவது முனீஸ்வரன், ஐயனார் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் முக்கியமான கோவில் என்னென்னா பொன்னழகி அம்மன் சிவன் கோவில். இந்த ரெண்டு ஊரணி. இந்த ஊரணியில் நீர்நிலையெல்லாம் இருக்குது. இது விஷ்ணு சித்தரோட பாடசாலை குருகுலமாக இருந்திருக்கணும். அங்கே தான் நீர்நிலை இருக்கும், பெரிய அரச மரம் இருக்கும், அங்கே வான்மேடை இருக்கும், அதெல்லாம் இங்கே இருக்குது. இது பொன்னழகி அம்மன் கோவில். இந்த கோவிலில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் இருக்காங்க. இங்கே பட்டாசு வெடிக்கிறாங்க பாருங்கள், மேலே அவ்வளோ பட்டாசுகள்லாம் வெடிச்சிட்ருக்கு. அந்த பொன்னழகி அம்மன் கோவிலில் அவங்க சுயம்புவாக இருக்கிறாங்க. அதாவது இது முருகனோட சப்தக்கன்னியில் ஒரு கன்னி, அதை மாறி மாறி வர்ற மாரியம்மன். ஒவ்வொரு நாளும் மாறி மாறி காட்சி அளிக்கக்கூடிய மாரியம்மன். இந்த சிலையில் இருக்கிறவர் தான் இந்த கோவிலை நிர்மாணித்த ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த, நகர்த்தார் சமூகத்தை சேர்ந்தவர். இது துவாரபாலகர்கள் 2 பக்கமும் இருக்காங்க. இது சிவன் கோவில். சிவன் கோவிலில் இருக்கிற பள்ளியறையில் இருக்க ஒவ்வொரு டைல்ஸையும் பாருங்கள். ரவிவர்மாவோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கூட டைல்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, கோவிலில் நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற இந்த பிள்ளையார் சுயம்பு பிள்ளையார். இதுதான் ஆசீவக பிள்ளையார். எந்த ஆயுதமும் கையில் இல்லை, பரசுராமன் மாதிரி எந்த ஆயுதமும் இல்லை. இதுதான் நம்ம ஆசீவக பிள்ளையார். அப்புறம் சிவன் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் முருகனும் வள்ளி தெய்வானையும் இருக்காங்க. இந்த கோவிலுக்கான வாகனங்கள், சப்பரம் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க சுவாமியை. இன்றைக்கி 3ஆம் பிறை நிலா, 3ஆம் பிறை வளர்ப்பிறையில் நிலா தெரியுது அவ்வளோ அழகாக வானத்தில். இந்த பிண்டாரிகள் அவங்களோட சாமியும் திணிச்சிருப்பாங்க தானே. இங்கே ஒரு துர்க்கையும் அனுமானும் இங்கே திணிச்சு தான் வச்சுருக்குறாங்க. அதையெல்லாம் வணங்காமல் நம்ம ஆசீவக கடவுளர்கள் எல்லோருமே இங்கே காட்சி அளிக்கிறாங்க. விஷ்ணு சித்தரோட வானாராய்ச்சி பண்ணி அவர் உருவாக்கின 9 நவகிரக கோள்களும் இங்கே அழகாக கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி இருக்குது. ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு முகத்தை கொடுத்து, ஒரு மனித ரூபத்தை கொடுத்து, செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வெள்ளி கிரகம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கலரும் கொடுத்து, அவங்க எந்த திசையில் திரும்பி இருக்காங்க, எப்படி வானத்தில் இருக்காங்கன்றதை அழகாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? நம்ம அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு வானாராய்ச்சி தெரியும், நம்மளுக்கு கோள்களை பற்றி தெரியும், நம்ம சித்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இதுதான் பொன்னழகி அம்மன். ரொம்ப அழகான அம்மன். இவங்க சப்தக்கன்னியரில் ஒருத்தர். இவங்க தான் முருகன் உருவாக்கின ஒரு நாயகி, ஒரு மாரியம்மன். இந்த கோவிலை சுற்றி கல்லால் செஞ்சுருக்காங்க. இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது தண்டாயுதபாணி. நம்ம முருகன் ரொம்ப அழகாக ஒரு கோவில் மாதிரி உள்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் நடராசர், சிவன், பார்வதி எல்லாமே ரொம்ப அழகான கோவில்.